Hi students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th standard NCERT math bookல exercise 5.2ல 18th sum பார்க்க போறோம். The sum of the 4th term and the 8th term of an AP is 24. என்ன கொடுத்திருக்காங்க? The sum of 4th term அப்ப T4 given எழுதிக்கலாம். given T4ம் T8ஐயும் ஆட் பண்ணா எவ்வளவு கிடைக்குதா? 24 கிடைக்குதா? அவ்வளவுதான். The sum of the இந்த சைடில் எழுதிக்கலாமா, சைடில் இப்படி போட்டுக்குவோம். The sum of the 6th term and 10th term. 6th termனா என்னது? T6ஐயும் T10ஐயும் ஆட் பண்ணால் 44 கிடைக்குதான். இப்போ ஃபஸ்ட்டு 3 terms ஆஃப் AP கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, கண்டுபிடிச்சிருவோம் நம்மளும் சொல்லிடுவோம். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, T4னா என்ன எழுதுவோம்? A + 4 - 1 × D. இது இங்கே வரும். ப்ளஸ் இங்கே என்ன வரும்? A + 8 - 1 × D equal to 24. கரெக்டா? இப்போ என்ன வரும்? A + 4 - 1 என்ன வரும்? A + 3D + A + 7D that is equal to 24. ஏவை ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 2A. 7ஐயும் 3 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 10D that is equal to 24. ஓகேவா? இது எல்லாமே 2 டேபிளில் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கா? அப்போ டிவைடட் பை 2 போட்டோம்னா 2Aவை 2ல் டிவைட் பண்ணணும் ப்ளஸ் 10Dயை 2ல் டிவைட் பண்ணணும் ஈக்குவல் டு 24ஐயும் 2ல் டிவைட் பண்ணிக்குவோம். 2 கேன்சல் ஆயிரும். இது 5 2s are 10, 1 2 is 2, 2 2s are 4. அப்போ A + 5D that is equal to 12. This is first equation. ஓகேவா? இப்போ இதே மாதிரி இங்கே செய்வோமா? என்ன வரும்? A + 6 - 1 × D ப்ளஸ் A + 10 - 1 × D equal to 44. கரெக்டாக? இது வந்து 10 - 1 போட்டோம். இப்போ A + 5D ப்ளஸ் A + 9D equal to 44. ஏவை ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 2A ப்ளஸ் 9ஐயும் 5ஐயும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 10 14D equal to 44. இதை என்ன பண்ணலாம்? டிவைடட் பை 2 போடலாமா? அப்போ 2A/2 ப்ளஸ் 14D/2 44/2 கேன்சல் பண்ணிடலாம். 7 2s are 2 2s are 2 2s are. அப்போ என்ன வருது? A + 7D is equal to 22. கரெக்டாக வருதா? இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போகிறோம். 5D is equal to 12. இதே செகண்ட் ஈக்குவேஷன் என்ன வரும்? A + 7D is equal to 12. இப்போ ரெண்டையும் சைன் மட்டும் மாற்றுவோம். செகண்ட் இருக்கிறதுக்கு சைன் மாத்திரம். எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது, எல்லாமே நெகட்டிவாக மாற்றிட்டோம். அப்போ இது கேன்சல் ஆயிரும். -7Dயில் 5D போயிடுச்சுன்னா -2D. அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பருக்கு முன்னாடி இருக்க சைனை கொண்டு வந்து போட்டுடணும். இப்போ இங்கே என்ன இருக்குது? இங்கே 12 இருக்குது, சாரி இங்கே 22 இருக்கா? 12ல் 22 ரெண்டு டிஃபரன்ஸ் சைன்னா அப்போ 2ல் 2 போயிடுச்சுன்னா 0, 2ல் 1 போயிடுச்சுன்னா 1 மைனஸ். அப்போ D is equal to -10/-2 equal to என்ன கிடச்சிருச்சு? 5ன்னு கிடச்சிருச்சு. இதை கொண்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? என்ன பண்ணலாம்? சப்ஸ்டியூட் இன் எதில் போடலாம்? 1ல் போடலாமா? 1ல் போட்டால் என்ன கிடைக்கும்? A + 5 × 5 is equal to 12. ஸோ A + 25 is equal to 12. A is equal to 12 - 25. ஸோ ஏவோட வேல்யூ என்ன வேல்யூவோ நமக்கு கிடைக்குது? ஏவோட வேல்யூ என்ன கிடைக்குது? -13. இப்போ நமக்கு என்னென்ன வேல்யூ கிடைக்குது? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு? ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. அப்போ T1ம் ஏவும் ஒரே வேல்யூ தான். என்னது? -13. இப்போ T2ஓட வேல்யூக்கு பதிலாக என்ன போடணும்? T2 is equal to A + n - 2 - 1 × D. ஏவோட வேல்யூ தெரியும் நமக்கு -13 ப்ளஸ் 2 - 1னா 1. டியோட வேல்யூ என்ன தெரியும்? 5. ஸோ ஆன்சர் என்ன வரும்? -13 + 5. ஆன்சர் என்ன கிடைக்கும்? -8. அதாவது சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பர் சைன் போட்டோம். கரெக்டாக? இப்போ இதே மாதிரி T3 போட்டால் என்ன வரும்? A + 3 - 1 × D. ஸோ 3யோட வேல்யூ என்ன வரும்? -13 ப்ளஸ் 2 × 5 that is equal to -13 + 10. அப்போ ஆன்சர் என்ன வரும்? -3. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் கிடச்சிருச்சா? அந்த இருக்குது T1 T2 T3. அவ்வளோதான்.